அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். நான் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஒன்றிய செயலாளர் எம்ஏ ராஜா, பில்டிங் பெயிண்டிங் கான்ட்ராக்டர் மாத்தூர். இப்போது எதை பற்றி பேச போகிறேன்னா, மக்கள் நாயகன் ராமராஜனை பற்றி பேச போகிறேன். மக்கள் நாயகன் ராமராஜனை எனக்கு எதனால் பிடிச்சது என்றால், அவர் ஒவ்வொரு கொள்கையும் அவர் நடக்கிற ஒரு இதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இது போன வாட்டி ஒரு ப்ரோக்ராம் ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன். அதில் கூட ஒரு சில தப்புகள் நான் பண்ணிட்டேன். அதில் என்னென்னா, கரகாட்டக்காரன் ராமராஜன் நடித்த கரகாட்டக்காரன் படம் 89 தான் ரிலீஸ் ஆச்சு. நாங்கள் 90 தான் மன்றம் ஆரம்பித்தோம். அதையே நான் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். இப்போ இது போன பேட்டியில் கல்யாணத்தை பண்ணி வச்சதை பற்றி பேசினேன். அதை மீறி என்ன நடந்ததுன்னு பேச போகிறேன். இன்னைக்கு நம்ம கிராமத்தில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்ல இருந்து எத்தனை பேர் இருக்காங்க. அத்தனை பேர் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நம்பர் ஜெயிச்சதுக்கு பிற்பாடு நம்பரை கூட நம்மளை மதிக்கிறது இல்லை. அப்படி இருக்கும் போது நான் மக்கள் நாயகன் ராமராஜனிடம் ஒரு வார்த்தை சொன்ன உடனே நீங்க வாங்க பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாரு. போனோம், குடும்பத்தோட போனோம், கல்யாணம் பண்ணி வச்சாரு. இன்னைக்கு என்னன்னா, ஒரு ஊராட்சி ஒரு நம்ம கிராமத்துல இருக்கிறது முன்ன ஒரு ஜெயிச்சதுக்கு பிற்பாடு முன்ன பாக்குற இடத்துல என்னையும் ஒரு ஆளா மதிச்சு இன்னைக்கு ஒரு எம்பின்னா சும்மா சாதாரண விஷயம் இல்லை. அவர் ஒரு 6 எம்எல்ஏ கொண்ட ஒரு எம்பி. அப்படி இருந்தும் என்னை மதிச்சு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு நன்றி கடனாக எந்த இன்னைக்கும் நான் அவரை மறக்க மாட்டேன். கல்யாணம் முடிஞ்சு ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தேன். பார்த்தேன். பார்த்ததுக்கு பிற்பாடு எப்படி ராஜா நல்லா இருக்கியா, என்ன வேணா, ஏன் இருந்துட்டு தானே போக சொன்னேன், எதுக்கு அதுக்குள்ளார அர்ஜென்டா போனீங்க அப்படின்னு என்னை கேட்டாரு. அதனால அண்ணா இதே மாதிரி நான் கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துக்குதுங்கிறதால நான் கிளம்பிட்டேன்னா அதனால உங்களை பாக்குறதுக்கே நான் ரொம்ப டைம் ஆகி போச்சுண்ணா. சரிங்கண்ணா. இப்ப அந்த காலகட்டத்துல இப்ப கரகாட்டக்காரனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாரு. அந்த படத்துல ரசிகர் மன்றத்துல எப்படி ரசிகர் ஷோலாம் எப்படி போட்டீங்க? ரசிகர் ஷோ கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. ரசிகர் ஷோலாம் சும்மா சொல்ல கூடாதுங்க. நாங்கெல்லாம் ஒரு 10-15 பேருக்கு நைட்டு சயின்ஸ் ஷோவுக்கு சைக்கிள்ல தான் போவோம். சைக்கிள்ல பாத்தீங்கன்னா நைட்டு 9 மணிக்கு நாங்க கிளம்புவோம். மாத்தூர்ல இருந்து கள்ளக்குறிச்சியில படம் போட்டா மணி 9:30 மணிக்குள்ளார கள்ளக்குறிச்சி நாங்க போய் ஆகணும். கள்ளக்குறிச்சி போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு 10 சைக்கிள் எடுத்துட்டு நாங்க இங்க இருந்து 12 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நாங்க போவோம். அந்த 5 கிலோமீட்டர்ல நான் பசங்கள்கிட்ட என்ன சொல்லுவேன், யாரு ஃபர்ஸ்ட் சைக்கிள் போறாங்களோ அத்தனை பேருக்கு நான் ஃப்ரீ டிக்கெட்டு அப்படின்னு நானே எடுத்து கொடுத்து எல்லாமே உட்காந்து பார்ப்போம். நான் பசங்களோட சேர்ந்து நல்லா என்னுடைய ஃப்ரெண்டுலாம் நிறைய இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஆரகலூர்ல இருந்து மணின்னு நம்ம பையன் ஒருத்தவன். இப்ப இந்த கரகாட்டக்காரனே 86ன்னு சொன்னதுக்கு பிற்பாடு நம்ம தம்பி தான் அது உண்மையான ரசிகருங்கிற முறையில கரெக்டா இல்லைண்ணா 89ல வந்துங்கண்ணா நீங்க மாத்தி சொல்லிட்டீங்க 86ல வந்துருங்க அப்படின்னு சொன்னாரு. அதை நான் திருத்திக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. இல்ல ரசிகர் மன்றத்துக்கு இப்ப அந்த காலகட்டத்துல எல்லாம் ராமராஜன் அவர்கள் உங்க ஊருக்கு வந்திருக்காரா? கள்ளக்குறிச்சிக்கு இல்ல எலெக்ஷன் டைம்ல நம்ம கள்ளக்குறிச்சிக்கு வந்திருக்காரு, கச்சிராபாளையம் வந்திருக்காரு. கச்சிராபாளையத்திலேயே நான் கை கொடுத்து பேசியிருக்கிறேன். அவர்கிட்ட பேசும்போது நிறைய பேர் அப்பயும் ஒரு டைட்டில் சொன்னாரு, இதே மாதிரி வெங்காயத்தை உரிச்சாத்தான் கண்ணீர் வரும், இன்னைக்கு மக்கள் வெங்காய விலையை கேட்டாவே கண்ணீர் வருதுன்னு அதிமுகவில் ஒரு பிரச்சாரத்துக்கு வந்திருந்தாரு. அன்னைக்கு அண்ணன்கிட்ட நான் பேசினேன். பேசி நல்லா இருக்கே என்ன உடனே அன்னைக்கு பேசினாரு. அந்த ஒரு நல்ல உள்ளம் எனக்கு எப்போதுமே இன்னைக்கு இல்லை என்றென்றைக்குமே ரசிகர் உண்மை விசுவாசி, அண்ணனுக்கு உண்மை விசுவாசியாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இடையில காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் நிறைய படங்கள் நடிக்காம கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் எல்லாம் கேப் வந்துருச்சு. 10-12 வருஷம். அந்த டைம்ல எல்லாம் நீங்க எப்படி எப்படி மெயின்டைன் பண்ணீங்க? அந்த காலகட்டத்துல போய் அவர் சந்திச்சீங்களா? படம் வந்தாலும் சரி படம் வரலனாலும் சரி என்னைக்குமே ராமராஜன் அண்ணன் நான் என்ன ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வீடு இல்ல 1 வருஷத்துக்கு ஒரு வீடு நான் போய் அண்ணனை பார்த்துட்டு தான் இருந்தேன். அண்ணன் படம் நடிக்கலையே அவர் எப்படி போய் பார்க்கறதுங்கிற ஒரு வேத்தமே இல்லை. இன்னைக்கு எப்படி இருக்குன்னா அதே மாதிரியா தான் அந்த காலத்துல இருந்து இது வரலையுமே நான் இருந்துட்டு இருக்கிறேன். இப்ப இந்த சாமானியன் படம் கூட இதே நம்ம கமலா தேட்டர்கள் தான் இப்ப நான் நின்று பேசுறது கமலா தேட்டர்கள் முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன். இதே சாமானியன் படத்துக்கு டீசருக்கு நாங்க வந்தோம் எல்லாமே இதே நீங்களே தான் பேட்டி எடுத்தீங்க. பேட்டி எடுக்கும் போதே கூட நானே நினைச்சேன் இந்த சாமானியன் படம் வேற லெவலுக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அதே மாதிரி ரசிகர் மன்றமும் நல்ல ஊக்கம் கொடுத்தாங்க. அப்படி இருந்தும் இந்த சாமானியன் படம் இந்த அளவுக்கு வரும்னு நானே எதிர்பார்க்கவில்லை.
எதிர்பார்க்காத வெற்றி. சொன்னீங்க 2 வாரம் ஓடிச்சுங்க. ஆமா, எதிர்பார்க்காத வெற்றி சாமானியன் படம். 2024ல தலை சிறந்த படம் சாமானியன் படம் அமைஞ்சது. அவர்கிட்ட இருந்து எந்த மாதிரி படம் எல்லாம் இப்ப நீங்க எதிர்பார்க்கறீங்க? அண்ணன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சினிமா வந்து வேற மாதிரி போயிடுச்சு. எந்த மாதிரி படம் அவர்கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கறீங்க? அவருக்கு வந்து எந்த மாதிரியான படம் நாங்க வந்து எதிர்பார்க்கறத விட அவருக்கு வந்து பெண்கள் மனதில் இடம் பிடித்த மாதிரி அவர் கதையை பண்றாரு. யாருக்கும் வந்து இந்த படம் சரியில்லை, அண்ணன் படம் ராமராஜன் படம் வருதா, அண்ணன் படம் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிற ஒரு தாய்மார்களுக்கு ஏத்த மாதிரி படம் நடிக்கணுங்கிற எண்ணத்துல இருக்கிறாரு. இல்ல இன்னைக்கு வந்து காலகட்டங்கள் மாறி போச்சுல்ல. என்னென்ன காலகட்டம் மாறினாலும் அண்ணன் மக்கள் நாயகன் ராமராஜன் மாற மாட்டாரு. மாறினாலும் மக்கள் வந்து இன்னைக்கும் கிராமத்து நாயகனாக தான் மக்கள் ஏத்துக்கிறாங்க. அவருக்கு இருந்து அந்த மாதிரி அந்த கரகாட்டக்காரன் நம்ம ஒரு நல்ல ஊர் அந்த மாதிரி படங்கள் தான் எதிர்பார்க்க. ஆமா, பழைய காலத்து படத்தை தான் எதிர்பார்க்கறாங்க மக்கள். இன்னைக்கு விரும்பி மக்கள் பார்ப்பாங்க. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போன வாரத்தில் சந்திச்சா எப்படி இருக்க என்ன உடனே கேட்டாரு. நான் வெளியே ராஜா வந்திருக்கேன்னு சொன்ன உடனே ராஜா வந்து இருக்க சொல்லு அப்படியே நான் காலையில ஃபோன் அடிச்சு எடுத்து பேசின உடனே நான் இங்கே தான் இருக்கிறேன், சென்னையில் தான் இருக்கிறேன், இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு இங்கே தான் இருப்பேன், நீங்க உங்களை பார்க்கணும்னா என்னன்னா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நான் வந்து வெளியில வந்து ஃபங்க்ஷன்ல இருக்கிறேன், நான் வீட்டுக்கு வந்த உடனே ஃபோன் அடிக்கிறேன்னு சொன்னாரு. அப்புறம் திருப்பி வந்து ஒரு 4 மணிக்கு நான் ஃபோன் அடிச்சு பேசின உடனே நீ கிளம்பி வந்து ராஜா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. வீட்டில் போய் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வந்துட்டேன். நல்லா இருக்குல்ல, என்ன விட அடுத்த படம் எப்படி என்ன விடனா அடுத்த படத்து வேலையாக தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால வந்து யாரையுமே நான் சந்திக்கல. ஆனால் இருந்தாலும் நீ ராஜா கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்துட்டேங்கிறதால நான் உன்னை சந்திக்கிறேன்னு சொன்னேன். நீங்க போன பேட்டியில சொன்னீங்க உங்க ஊர்ல மட்டுமே ராமராஜன் அவர்களுக்கு 6 ரசிகர் மன்றம்னு சொல்லி சொன்னீங்க. ஆமாங்க. இப்ப அதான் எல்லாமே வந்து செதறி போயிருக்குது. செதறி போயிருந்ததை வந்து அப்படியே ஒண்ணு கூடி எல்லாமே வந்து நம்ம பசங்க வந்து எல்லாமே ராமராஜன் படம் இப்ப வந்து 12 வருஷமா படம் இல்லாத இருந்தது இல்லைங்க. அதனால வந்து கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க. இப்ப சாமானியன் படத்துக்கு இந்த அளவுக்கு வந்து பசங்க வருவாங்கன்னு நானே எதிர்பார்க்கல. ஆமா, நானே எதிர்பார்க்கல. அந்த பழைய ஆர்வம் மறுபடியும் வந்திருக்குது. இப்ப மறுபடியும் படங்கள் அவர் நடிச்சாருன்னா நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல பார்ப்பேன் கண்டிப்பா. அதனால வந்து இப்ப பழைய மாதிரியான படமே அவர் பண்ணினாலும் அந்த புகை, பீடி, சிகரெட்டு, இது மது இது அருந்தாத கடைசி வரையிலும் வந்து மக்களுக்கு ஏத்த மாதிரி படம் கொடுக்கணுங்கிற எண்ணத்துல இருக்காரு அண்ணன். அவர்கிட்ட அந்த மாதிரி படங்கள் தான் எதிர்பார்க்க. ஆமா, அந்த மாதிரி படம் தான் எதிர்பார்க்க முடியும். மக்கள் விரும்பி பார்க்கறதா ராமராஜனை வந்து இன்னைக்கு வந்து ராமராஜனை மறக்காததுக்கு காரணமே அதான். அதுலயும் ஒவ்வொரு பேட்டி சொல்லுவாரு. நாங்கெல்லாம் அப்பெல்லாம் அவர் பேசும்போது நான்லாம் கண்ணை கலங்கிட்டேன். மேதை படம் வரும்போது அப்போ ஒரு வார்த்தை சொன்னாரு, என் தாய் தந்தைக்கு மேலாக என் ரசிகர் உடன்பிறப்புகள் இருக்கிறார்கள். அவர் இன்னைக்கும் வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன்னு அப்படியே கண்ணு தண்ணி விடும்போது எனக்கெல்லாம் அப்பெல்லாம் கண்ணு தண்ணி வந்து சன்ன விடும்போது. அந்த மேதை படத்துக்கு எப்படி ப்ரொமோஷன் பண்ணீங்க? ஏன்னா அந்த படமே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 10 வருஷ கேப்ல தானே. ஆமா, அதுவும் ஒரு 10 வருஷத்து கேப் தான். அந்த படத்துக்கு எப்படி ரசிகர் பண்றது, நீங்க எப்படி கொண்டாடுறது? இல்ல, இதையே இந்த சாமானியனுக்கு எப்படி இருந்தது அதே மாதிரியே இருந்தது. அதே மாதிரிதான் கொண்டாடுறேன். வருஷம் படம் ராமராஜன் படம்னாவே நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கள்ளக்குறிச்சி வட்டத்தில் இருக்கிற ரசிகர் மன்றத்துல மிக சிறப்பாக இன்னைக்கும் ராமராஜன் படம்னா மிக சிறப்பாக பண்றாங்க. நேயர்களுக்கு என்ன சொல்றேன்னா, மக்கள் நாயகன் ராமராஜன் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரியே நம்ம ரசிகர் மன்றங்களுக்கு ஒரு வேண்டுகோள். புகை, சிகரெட்டு இதெல்லாம் வந்து தண்ணி கிண்ணி எதுவும் அடிக்காத நம்ம வந்து நாட்டில் வந்து நம்ம வீட்டுக்கு நல்ல பிள்ளையா ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும். நம்ம நாட்டில் இந்த இதே மாதிரி 4 பேர் நம்ம ரசிகர் மன்றத்தை பார்த்தா ராமராஜன் எப்படி இருக்காரு அதே மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணும். நன்றி. நன்றி. ஓகே.